இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியரே, இப்போ நமக்கு புரியும், நம்ம கேரளாவில் நம்ம ஊரில் நிறைய மாதான்னு சொல்லி நிறைய விக்கிரகங்கள் போட்டு வச்சு அதுக்கு சேலை சுற்றி ஒரு சைடு, அதுக்கு முன்னாடி போய் மக்கள் மெழுகுதிரி கத்திக்கிறாரு, உப்பு கொண்டு போய் விடுறாரு, அப்படி கெட்ட வேலைகள் செய்கிறாரு. நான் சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிறத இயேசு கிறிஸ்துவோட தாயை பற்றி மாதா பற்றி நான் சொல்லலை. மனுஷன் உண்டாக்கி வச்சிருக்கிறத விக்கிரகம், அதுக்குள்ள பிசாசா இருக்கு. இப்போது கேரளத்தில் கிருபாசனம் அப்படி ஒன்று இருக்குது. அவர் அச்சனுக்கு வெளிப்படுத்தல் கொடுத்து முன்னாடி ஒரு பிசாசு வெளிப்படுத்தி கொடுத்தது. என்ன கொடுத்தது? அவர் சொல்கிறது மாதா ஒரு குளோக்கு வச்சு, சென்டரில் ஒரு குளோக்கை வச்சு இது மாதாவாக இருக்குது, மாதாவை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்துன்னு அவர் சொல்கிறாரு. சரி, ஓகே. அவங்க ஒரு மாதா வெளிப்படுத்தி கொடுத்து நிறைய மக்களை இப்போது தப்பான ரூட்டில் கொண்டு போகிறாரு. என்னென்னா இயேசு கிறிஸ்துவிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நம்புறதுக்கு பதில் இந்த விக்கிரகத்தை நம்பி மக்கள் நிறைய பேர் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணுறாரு. நிறைய பேர் கெடுத்து கலையிறாரு. அந்த மாதா விக்கிரகம், மாதா பிசாசு, கிருபாசன பிசாசுன்னு நான் சொல்கிறேன். காரணம் அதுக்குள்ளே கர்த்தரோட ஆவி, பரிசுத்த ஆவி இல்லை. காரணம் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, மனுஷன் உண்டாக்குறத கை வேலையில் நான் அதுக்குள்ளே என்னோட ஆவியை கொடுக்க மாட்டேன். எஸ்ஐயா படிக்கும்போது சொல்கிறாரு. இனி ஆதி யாத்திரை ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நிறைய அப்போஸ்தலர், பிரவாச்சகன்மார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு விக்கிரகம் உண்டாக்கக்கூடாது, விக்கிரகம் தப்பாக இருக்கும், அதில் பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணாதுங்க. அதில் மனுஷன் ஜெபம் பண்ணுறது முழு ஆத்மாவிலும் முழு ஹிருதயத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணணும், எனக்கு அதை தான் பிடிக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் சொல்கிறாரு. இனி பழைய ஆகமத்தில் பழைய ஏற்பாடுகள் நோக்கியால் சகல பிரவாச்சகன்மார் அப்படி தான் சொல்கிறாரு. அதை விட்டு, பைபிளை விட்டு, இது உபதேசத்தை விட்டு கத்தோலிக்க சபை இப்போ என்ன பண்ணுறாரு? நிறைய விக்கிரகங்கள் வச்சு அது இயேசு கிறிஸ்துவோட விக்கிரகம் இருக்குது, மாதாவோட விக்கிரகம் இருக்குது, இல்லை மனுஷனோட விக்கிரகம் இருக்குது. அப்படி பல விக்கிரகங்களே அவரோட ஐடியாவில் உண்டாக்கி வச்சுட்டு மக்களை அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து பலவிதமான நேர்த்த கடன்கள் கொடுக்குறாரு, பலவிதமான நேர்த்த செய்கிறாரு. நிறைய அப்படி தப்பான ரூட்டில் மக்களை கெடுத்தி கலையிறதுக்காக நடக்கிறாரு. இப்போ அதுக்கு மேலே ஒரு இம்பார்ட்டண்ட்டு, ஆலப்புழையில் கிருபாசனம் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. இதில் ஒரு நாளைக்கு வருத மக்கள் 10,000க்கு மேலே இருக்கு. சொல்ல முடியல, எவ்வளோ வரும்னு சொல்ல முடியல. அவ்வளவு மக்களை இந்த விக்கிரகத்து சார பிசாசு, அதாவது சார விக்கிரகத்துக்கு முன்னாடி நிறைய மக்கள் முழங்கால போட்டு ஜெபம் பண்ணி அழுது நடக்கிறாரு. ஏன் காரணம்? ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு கடனை மாறணும், வீட்டில் சண்டை மாறணும், அப்படின்னு நிறைய பசங்களுக்கு கல்யாணம், மேரேஜ் ஆகணும், இப்படி நிறைய விஷயங்கள் விக்கிரகத்துக்கு முன்னாடி பேசினாரு. அது கடைக்குன்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாரு? மக்கள் கூட சொல்லி கொடுக்குறாரு, நீ எந்த ஜபம் இந்த ஆலயத்தில் பேசினாலும் அது உங்களுக்கு கரெக்டாக தருவார். அப்படி அவர் சொல்லி கொடுத்து மக்களுக்கு ஒரு பழக்கமாகி போயிடுச்சு. இப்போ நிறைய மக்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு, பைபிளை விட்டு எல்லாம் மாற்றி வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அந்த சார விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் ஜெபம் பண்ணுறாரு, உடம்படி உறப்பிக்கிறாரு. உடம்படி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு அப்புறம் சகல மனுஷனுக்கும், மனுஷனாக இருக்கிறது எல்லா மக்களுக்கும், உயிரோடு இருக்கிறவங்க, இனி வரப்போற இருக்கிறவங்க, போயவருக்கு எல்லாம் சேர்ந்து என்னைக்குமாய் கடைசியில் ஒரு உடம்படி கர்த்தர் வச்சிருக்காரு. என்னன்னா, அப்பத்தை எடுத்து இது என்னோட மாம்சமாக இருக்கும், இது நீ புசிக்கணும், அது தன்னை முந்திரியோட சாறை எடுத்துட்டு இது என்னோட ரத்தம் இருக்கும், இது நீ சாப்பிடணும், இது என்னோட ரத்தம் மாம்சம் சாப்பிடுறவங்க இறக்க சாப்பிடுங்க, அவள் ஒரு நாளைக்கும் சத்து போகாமல் எப்பயும் உயிரோடு இருப்பேன். இது புதிய நியமத்தோட உடம்படியாக இருக்கு. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வச்சிருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு? இந்த கிருபாசனம் அதிகாரிகள் என்ன சொல்றாரு? மாதா இடத்துல போயிட்டு ஒரு உடம்படி வைக்கணும், அதான் இருக்கு இம்பார்ட்டன்ட் உடம்படி. அது வச்சதான் மாதா இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா தான் உங்களுக்கு தரும், இல்லைன்னா தரமாட்டேன். இப்படி அதை நம்பி நிறைய மக்கள் எங்கே போகிறாரு?
இந்த உடம்படிக்கை வைக்க போகிறாரு. உடம்படி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பெரிய கஷ்டம் இருக்குது. காலையில் போனால் சிலப்போ அவங்க சொல்கிறது என்ன புரியுதா, அவர் சொல்லப்படி கேட்டு கேட்டு போனால் ஒரு 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிருக்கலாம். அவங்க கோவப்படுவார், அவர் சண்டை போடுவார், அது அவரோட டென்ஷனாக இருக்குது. நீங்கள் அது அவர் சண்டை போடும்போது நீங்கள் ஒன்று சொல்லக்கூடாது, அப்படி இன்னும் சொல்ல வேணாம். நீ நிம்மதியாக அவருக்கு சொல்கிறத கேட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் உட்காந்து சோமுன்னுக்கு எல்லாம் தருவார். இந்த சார பிசாசு நினச்சி பாருங்க. சரி, நமக்கு அது பைபிள் இருந்து வசனத்தை எடுத்து வாசித்து நமக்கு படிக்கலாம். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில், கிதையோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பக்கர்களை பின்பற்றி சோரம்போல் பக்கார் பெரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, கிதையோன் மரிச்சி உடனே 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், அவர்கள் பக்கல் பெரித்தின் கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசு எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிநாயிலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தின் வைத்தார். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதையோன் மரிச்ச உடனே, அது இஸ்ராயேல் கருத்தத்தோட அவரை விஸ்வஸ்தா, நீ நம்ப மாட்டேன், அதை விட்டுட்டு ஆரை ஜெபம் பண்ணிருச்சு. பால் தேவன்கள் முன்பாக போயிடுச்சு. இதா இருக்கு என்னோட தெய்வம், இதா இருக்கும். பால் தேவனுக்கு முன்னாடி போட்டு இதா இருக்கும் என்னோட தெய்வம், இதா இருக்கும். இந்த தெய்வத்தை நான் வற்றி பண்றேன், இந்த தெய்வத்தை நான் ஆராதனை கொடுக்குறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. அது 9ஆம் அத்தியாயத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 4வது நம்ம படிக்கும்போது, அவர்கள் பக்கல் பெரித்தின் கோவிலிருந்து 70 வெள்ளிக்காசு எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகள் அபிநாயிலேக்கு மீனரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தார். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அப்போ பெல்பேரத்தின் அந்த கோவிலில் இருந்து 70 வெள்ளிக்காசு எடுத்து யாருக்கு கொடுத்துச்சு? கிதையோனுக்கு கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைப்பாரு, கிருபாசனம் இதே கம்மி எப்படி கனெக்டட் ஆகும்? கனெக்டட் இருக்குது. அங்கே போயிட்டு இதே கோவில் இருக்குது, அதே நேர்த்தா இங்கே போய் பண்ணுறாரு. கிருபாசனத்தில் இருக்கிறது நேரம் இங்கே இந்த கோவில் 8ஆம் அதிகாரத்தில் 33வது வச்சு கோவில் அதே நேரத்தை அங்கே போய் பால் தேவனோட அடுத்து என்னப்போ பண்ணுறதோ அதை போய் அந்த விக்கிரகத்துக்கு, கிருபாசன விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் பண்ணணும். சோத்திரம். ஹல்லேலூயா, சோத்திரம். ஹல்லேலூயா. 1வது அவங்க என்ன சொல்கிறாரு, ஒரு உடம்படி வைக்கும்போது உனக்கு 6 விஷயங்கள் அவர்கிட்ட வச்சு செட்டில் பண்ணணும். அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி செட்டில் பண்ணணும். செட்டில் அது பணத்தை கொடுக்கணும், சும்மா ஒன்றும் முடியாது, பணத்தை கொடுக்கணும். அது ஒரு இடத்துல போய் அவர் சொல்கிறார், எத்தனையோ கவுண்டர் இருக்கு, எத்தனை கவுண்டர் இருக்கு, 6-7 கவுண்டர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த கவுண்டருக்குள்ளே போய் அவ்வளவு கூட்டமாக இருக்கும், அவ்வளவு பணமாகிறதுக்காக இருக்காது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சோத்திர. ஹல்லேலூயா. 1வது உடம்படி எடுக்கும்போது ஒரு தைலத்தை தருவார், ஒரு எண்ணெயை கொடுப்பார். அந்த எண்ணெய் அங்கேயே எரிச்சிடணும், கொஞ்சம் எண்ணெய் அங்கேயே எரிச்சிடணும், பாக்கி வீட்டில் கொண்டு வரணும். 2வது உப்பு தருவார். 3வது மெழுகுதிரி தருவார். 4வது பத்திரத்தை தருவார். அந்த பத்திரம் அவர் சொல்கிறது, ஒரு பெண்ணு மாசமாகாமல் இருந்தால் அந்த பத்திரம் வயிற்றில் வச்சு படுத்த மாசமாகி போயிடும். சோத்திரம். ஹல்லேலூயா. இனி அது கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால், பிளாக் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் அதை அரைச்சி தோசையில் சாப்பிட்டா கலர் வந்துடும், எல்லா நோயும் போயிடும். இப்படியெல்லாம் தப்பான வார்த்தைகளை கொடுத்து அந்த பத்திரத்தை வாங்கி எல்லா வீட்டிலும் கொண்டு போய் ஒன்றுன்னா கொடுக்கணும். இப்படியெல்லாம் நிறைய மக்களை தப்பான ரூட்டில் விடுறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம வாசித்த வசனம் இதை வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது, இங்கே 70 காசு, அதே காசு ரூபாய் இங்கே இருக்குது. அதே காசுல இந்த சார பிசாசோட விக்கிரகத்தை போட்ட காசு ரூபாய் எடுத்து நம்ம கையில் கொண்டு நடக்கணும். எப்போ பார்த்தாலும் நம்ம சேப்பில் வச்சுக்கணும், நம்ம கையில் கட்டி இருக்கணும். நினச்சி பாருங்க, இயேசு கிறிஸ்து இதை சொல்லியிருக்கியா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சக்தி இல்லையா உங்களுக்கு விடுதல் கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு ஒரு ரட்சை கொடுக்கறதுக்கு, உங்களோட பிரச்சனத்தை முடிவு கொடுக்கறது? இயேசு கிறிஸ்துவுக்கு சக்தி இல்லையா? எதுக்கு சிலுவையில் அறியப்பட்டேன்? என்னோட பாவத்துக்கு, உங்களோட பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து மக்களை வீண்டெடுப்புக்காக
உலகத்தில் பூர்ணமாக ஒரு மனுஷனாக வந்து தெய்வமாக இருந்து பல அற்புதங்களும் அடையாளங்களும் மக்களுக்கு முன்னாடி கொடுத்து மக்களை நேசித்து பாவத்திலிருந்து விடுதல் கொடுத்து அவன் பிசாசு கையிலிருந்து சொந்த இரத்தத்தால் மக்களுக்கு விடுதல் கொடுத்து சில்வையில் இருந்து அதே இரத்தத்தால் சகல மக்களுக்கு விடுதல் கொடுக்கறதுக்கு இப்பயும் பக்கத்தில் நிற்கிறத கர்த்தரை விட்டுட்டு எவனோ மண்டல ஆரோ கொடுத்தா ஒரு சார பிசாசு கிருபாசனத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு கெடுத்தி களையிறது மாதிரி மக்களை போடுறாரு. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு கத்தோலிக்க சபையில் நிறைய நம்ம ஊர்ல எத்தனை கத்தோலிக்க சபை இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனை கத்தோலிக்க சபை இருக்கு, அந்த சபையில் முழுசா எவ்வளவு விக்கிரகத்தை இயேசு கிறிஸ்து எத்தனை மூஞ்சிக்கு எத்தனை ஷேப்பா இருக்கும். அந்த சர்ச்சில் இருக்கிற மூஞ்சிக்கு ஒரு ஷேப்பு, அப்புறம் இருக்கிற முகத்துன்னு வேற ஷேப்பு. 50 இயேசு கிறிஸ்துவோட விக்கிரகத்தை கொண்டு வந்து ஒன்றா ரெடியாக நிறுத்தி பாருங்க, 50 பேருக்கு 50 டைப்பாக இருக்கும். அப்போ இது ஆறு உண்டாக்குறது நீங்கள் ஜஸ்ட் மண்டல நினச்சி பாருங்க. ஆறு உண்டாக்குறதுக்கு யதார்த்தமான தெய்வம், யதார்த்தமான யெகோஷுவா, ஏக தெய்வம் இயேசு கிறிஸ்துவா இருக்கு. எங்களுக்கு விடுதல் கொடுக்கிறதுக்கு, எனக்கும் உங்களுக்கும் அபிஷேகம் கொடுக்கிறதுக்கு, எனக்கும் உங்களை இதுவரை உதவி செஞ்சு அம்மாவோட வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தவங்க அத்யுன்னதனா யெகோஷுவா இயேசு கிறிஸ்துவா இருக்கும். சோத்திரம், ஹல்லேலூயா. அல்லாம இந்த ஒரு 20 நாள் வருடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பிசாசு நம்ம கெடுத்து களையக்கூடாது. அப்படி கெடுத்துற அந்த இயேசு கிறிஸ்துவோடு செஞ்ச பாவம், பரிசுத்த ஆவியோடு செய்யற பாவம் இருக்கும். இங்க போகிறது எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்துக்கு விலை இல்லாம சார விக்கிரகத்துக்கு அந்த கிருபாசன பிசாசுக்கு முன்னாடி போறவங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சக்தி இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு சக்தி இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது எத்தனை கூட்டம். இனி அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? நீங்க மெழுகுதிரி வெளியிலிருந்து வாங்கக்கூடாது, அது ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு உடம்படி வச்சுன்னு வச்சுக்க, அது 30 நாள் நீங்க வரணும். இங்க டாக்டர் அப்படி சொல்லுமில்ல, உங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் 30 நாளைக்கு நான் மாத்திரை கொடுப்பேன், 30 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு நீங்கள் வாங்க, நான் செக் பண்ணி பாட்டே அது எப்படி இருக்குன்னு எனக்கு புரியணும்ல, அதனால் நீ வாங்க அப்படி சொல்லுமில்ல. இதே மாதிரி இவங்க சொல்கிறாரு, நீ 30 நாள் போட்டு வாங்க, நான் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். சரி, 30 நாள் போகும்போது இந்த பத்திரத்தை கையில் வச்சுட்டு கொண்டு போகணும், இதை காமிக்கணும். இவங்க அங்கே ஆளாக இருந்துச்சா? அவரோட இடத்துல போய் துட்டு கொடுத்து இதை செட்டில் பண்ணிருச்சு, உடம்படி வச்சவங்க தானா? அல்ல போய் சொல்லி வந்தாக்கா? இதை புரியறதுக்காக அந்த பத்திரத்தை கொண்டு போகணும். ரெண்டாவது, 90 நாளைக்கு 3 மாதம் லாஸ்ட் முடிச்சிருச்சு. 3ஆவது மாதம் நீங்கள் வேற உடம்படி வைக்கணும், அதுக்கு காசு வேற 2000, 3000, 4000 கொடுக்கணும். அப்போ 30 நாளைக்கு கொடுக்கறது ஆசீர்வாதம், இதையே ஆசீர்வாதம். ஜஸ்ட் நினச்சி பாருங்க, இந்த விக்கிரகத்திலிருந்து வருது ஆசீர்வாதம். 90 நாள் 3 மாதம் தான் இதுக்கு இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் போயிடும். அப்போ பிசாசு எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதம் 3 மாதமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதம் ஒருவனுக்கு கொடுக்குறது 3 மாதம் கொடுத்தா பின் அவன் எடுத்துக்கொண்டு போயிடும். காசு கொடுத்தா கொடுப்பேன். இயேசு கிறிஸ்துவோட ஆசீர்வாதம் கொடுக்கணும், காசு கொடுத்துட்ட வாங்கணுமா? இல்லை, அவரோட மக்களாய் தாய் தகப்பனாய் நின்ற கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காசு வாங்கி கொடுக்கிறது ஆசீர்வாதம் ஆரா இருக்கும்? பிசாசா இருக்கும். கிருபாசனத்தில் இருக்கிறது பிசாசா இருக்கும். காசு வாங்கி கொடுக்கிறது ஆசீர்வாதம் பிசாசா இருக்கும். பரலோகத்திலிருந்து கொடுக்கிறது ஆசீர்வாதம், அது காசு கொடுக்க வேணாம், அது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சௌஜன்யமா கொடுக்கிறதா இருக்கும். சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சௌஜன்யமாய் கர்த்தர் கொடுக்க, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சௌஜன்யமாய் கொடுக்கிறதா இருக்கும். சோத்திரம். அதுகொண்டு பிரிய சகோதரங்களை, நீங்கள் தெய்வ செஞ்சு நான் சொல்றேன், அந்த கெட்ட பாதையில் நீங்க போகாதீங்க. ஏக தெய்வம் இயேசு கிறிஸ்துவா இருக்கும். அதை விட்டு விலகி நீங்க வெளியே போகாதீங்க. வசனம் படிக்குங்க, வசனம் வாசிங்க, அதே ஃபாலோ பண்ணுங்க.
ஹல்லேலூயா. அதனால நம்ம ஊர்ல இப்படியெல்லாம் பத்திரத்தை கொண்டு வந்து நீங்கள் சொல்லணும், இது வேணாம், எனக்கு கர்த்தர் போதும். கர்த்தர் கொடுக்குறது, ஆண்டவர் கொடுக்குறது ஆசீர்வாதத்தை போதும், நீங்கள் கொடுக்குறது ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு தைரியமாக சொல்லணும். விக்கிரத்துக்கு அடுத்து போகக்கூடாது. சோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணும் போல பூர்ண ஆத்மாவில் பூர்ண மனசோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் இந்த கிளாஸு கேட்ட தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென்.